தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாதம். எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தான். தாயே நீதானே ஊராளும் நாயகி, வானம் கெட்ட மக்கள் கொட்ட வந்தாடு மாறியே ஜெய ஜெய சக்தி சிவ சிவ சக்தி. சுந்தரி அம்மா அதிபத்திர காளி பங்காரம்மா, அம்மா இந்த அண்டம் நடுங்க ஆடடி ஆலய தாயே. அம்மா உன் பத்தியம் இருந்தோம் முப்பாத்தம்மா, அம்மா உன் தட்டை குலுங்க ஆடடி. உலகாளும் ஜெகன்மாயே அம்மா சிவகாமி, அருள்வாக்கு தாடி மகராசி உயிர் யாவும் படைக்கின்ற ஜனனி, பம்பை ஒலியோடு வர வேண்டும் பவனி. இந்த முஸ்லீமுக்கும் ரத்தம் ஒன்றல்லவா, சூசை வடிவேலும் ஒரு தாயின் பிள்ளை அல்லவா. சந்தன பூசிக்கோ குங்குமம் பூசிக்கோ தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. சந்தன பூசிக்கோ குங்குமம் பூசிக்கோ தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. தாய் பராசக்தி ஒன்றென வேண்டிக்கோ. விளக்கேத்து விளக்கே
விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை பசியோட கண்ணு முடிச்சோம் வாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம் தாமர பூவாக அகமலரும் தாய் முகம் மறக்காம நித்த நினைச்சோம் கையில இருக்கும் வேலை அது கண்டிடும் பண்டிகை நாள நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்திடும் மேல பணத்தாலே நிம்மதிதான் பணக்கார மனசுக்கு தான் பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைக வீட்டுல நிம்மதி உண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழித்திருக்கும் ஊருல உன் போல உள்ளம் வருமா பேருல உன் பேர சொல்ல வருமா சொத்துக்கு சுத்துறதாரு இங்கு நித்தமும் அழுவதாரு நேர் செல்லும் ஒரு பிள்ளை பேர் சொல்லும் ஒரு பிள்ளை விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கம் போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை மாவிளக்கு பூவிளக்கு மாரியம்மன் மணிவிளக்கு அன்னை
சிவந்தவியரே நீ அசைமுகம் காட்டிடம்மா. உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே. ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ள பொருள் இருக்கு, வீதிக்கொரு வேம்புனக்கு நீ வீட்டிருக்க நிழல் இருக்கு. சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா, படபடக்குது படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா. அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே. கடிப்பவ தேடி கொடுப்பவ மாக்காளி, காடு திரிபவ ஓடி வருபவளே நாகவல்லி, சூலம் எடுப்பவ சூடம் கேட்பவ சுகுமாரி, நாடி வருபவ நாடு காப்பவளே கடுப்பாடி. அடி தேசமுக்குமாரி தேவி கருமாரி காளி பயங்கரி நீரி பகவதி ஆயி மகமாயி ஆவுடை நாயகி ஆனந்தவல்லி அத்தனமாரி பண்ணாரி மாறி படவெட்டுக்காரி பாளையக்காரி பாலமாதேவி ஆயிரங்கண் மாறியரே மாறும் அம்மா. அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே. மலைதவி கோலியனூர் மாறி அங்காளி எல்லை முத்துமாரி செல்வ முத்துமாரி சிவகாமி தஞ்சை முத்துமாரி கோவை தண்டுமாரி திரிசூலி வண்டியூரு மாறி கோல விழித்தாய் குலதேவி அடி அன்னை அபிராமி புன்னை நல்லூர் மாறி மண்டை காட்டு தேவி புதுக்கோட்டை மாறி கொப்புடை நாயகி வடிவுடை நாயகி திருவுடை நாயகி கொடியுடை நாயகி உறையூர் காளி மறுவூர் தேவி கருகாவு மாறி கற்பகவள்ளி ஆயிரம் கண் மாறியரே மாறும் அம்மா. அம்மா உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே. ஊருக்கொரு பேர் உனக்கு அந்த பேருக்குள்ளே பொருள் இருக்கு, வீதிக்கொரு வேம்புனக்கு நீ விட்டிருக்க நிழல் இருக்கு. சிலு சிலுக்குது சிலு சிலுக்குது அம்மா உந்தன் கோலம் கண்டா, படபடக்குது படபடக்குது தாயே உந்தன் சூலம் கண்டா.
உலகமெல்லாம் படைச்சவளே ஓம் சக்தி தாயே ஈஸ்வரியே அம்மா தாயே அம்பிகையே எங்கள் உள்ளமெல்லாம் நிலச்சவளே ஓங்கார பொருளே உமையவளே அம்மா தாயே பார்வதியே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள ஆலை கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தாருள்தானே சாராக்குது சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மா அருள்தானே இனிப்பாக்குது செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவன் இங்கு ஊர்மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளால் தானே வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா அவள் தந்த அருளாசியே என்றும் என்னை காக்கும் மகராசியே வாழ்வேன் நானும் உந்தன் புகழ் பேசியே பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏணியடா அக்கறை சேர்வதற்கு அன்னைதான் தோணியடா. வீடு கட்டணும் கையில வந்து நாங்க கோயில்ல வந்து சொல்லிட்டு போனோம் அப்படின்னு வந்தோம். அதுக்கு முன்னாடி வரையில ஒவ்வொரு தடவையும் நாங்க கோயிலுக்கு வரையில அன்னைக்கு வந்திருக்கையில அதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டாங்கன்னா கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு திருவிழா சேர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால சாமிகிட்ட சொல்லிட்டு போகணும் வரையில இங்கேயும் பூசாரிகள்லாம் இருந்து அன்னைக்கு தான் காலையில நைட்டு பூரா தங்கிட்டு காலையில இருந்துச்சு. அவங்க போற நேரத்துக்கு சரியா வந்துச்சு. அப்ப அவங்க சொன்னது கோயில் கட்டலான்னு அனுமதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து கல்லல்ல ஒரு நாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த கோயில்ல வந்து கோயில் கட்டலாம் அப்படிங்கிறது ஒரு எல்லாமே வந்து எதுவுமே வந்து கடவுள் நம்மகிட்ட நேரம் வந்து
பிரச்சனை பண்ணி சொல்றதுங்கிறது இப்போ இன்னைக்கு மனித வாழ்வில் நடக்காது. அதனால கடவுளும் வந்து ஒரு மனித ரூபத்தில் தான் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறத செய்வாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. எனக்கு மிக ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா எத்தனையோ வருஷங்கள் இந்த கோயில் கட்டக்கூடாதுங்கிற விதியிலே வந்துட்டு இருந்தோம் எல்லாருமே. ஆனால் அன்னைக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறது எனக்கு ஏதோ என்னை வந்து ரொம்பவே அது வந்து சந்தோஷப்படுத்தியது. அதனால நான் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இதை வந்து என்னுடைய வாழ்க்கை, ஏன்னா அப்பவே சொல்லுவாங்க எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, பொங்கேஸ்வரன் வந்து வெள்ளை குதிரையில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் தாத்தாவிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு தெரியாது. ஆனால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா சொன்னது, காலையில் பேசிட்டு சிவரகோட்டையிலேருந்து இன்னொரு வில்லுளி கல்பனை இருக்காரு, சிவரகோட்டை போயிட்டு அந்த வில்லுளி கல்பனை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே சிரமத்துக்கு வருவாராம் வெள்ளை குதிரையில். இது நம்பலாம் நம்மள என்ன நம்ப வேணாம். ஆனால் இது வந்து எனக்கு வந்து என்னுடைய முன்னோர்கள் சொன்னது. அதனோட எங்கள் வாழ்க்கையோட எங்கள் குடும்பத்தோட இந்த கோவில் வந்து கலந்துருக்க ஒன்று. அதனால இன்னைக்கு நாங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் ஆரம்பித்தோம், என்னால் முடிஞ்ச பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் நானும் இன்னைக்கு 4 பேர் வந்து என்னை பார்த்து நல்லா வளர்ந்துருக்காருன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். தனிப்பட்ட முறையிலையும் வளர்ந்துருக்கேன். என்னோட சேர்ந்தவங்களும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. இந்த கோயில் இன்னைக்கு உள்ள வரையில நானும் போயிருக்கேன். பத்ரிநாத், கேதார்நாத், காசி, இந்த மாதிரி நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். அங்கேயும் ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும். இப்போ இங்கே இந்த மண்டபத்துக்கு உள்ள நுழையில பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்மன் மட்டும் கிடையாது. இந்த மண்டபமே இந்த கோயில் பூராமே ஒரு அம்மன் சக்தி நிறைந்து ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் இங்கே கிடைக்குது. நானும் இப்போ வந்தவொடனே முதல்ல பொங்கேஸ்வரனையும் அம்மனையும் கும்பிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னுடைய வேண்டுகோள், நம்ம எல்லாருமே நம்புற சாமியை நம்ம எல்லாருமே வந்திருக்கிறது கோயிலுக்கு போறதுன்னா ஒரு நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போட நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மட்டும்தான். நம்மளுக்கு எல்லாருக்கும் கடைசியா என்ன வேணும்? மகிழ்ச்சி மட்டும்தான். பணம் பொருள் அதெல்லாம் வந்து அடுத்தது. எல்லாரும் எதிர்பார்க்கிறது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு என்னென்ன வேணுங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா கடைசியில நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணும். இங்க வந்திருந்தாலும் சரி, இங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும், ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க வரல, வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சார்பா பொங்கேஸ்வரன்ட்டையும் அம்மன்ட்டையும் வேண்டி சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இவ்வளவு அழகுபடுத்தி பார்த்துருக்கோம் இல்லையா? அம்மனை வந்து கவசம் வெளி கவசத்தில் போட்டு மற்ற இதெல்லாம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆசை வந்தது. இப்போ நம்ம வீட்லேயும் நம்மளும் சரி, நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நகையெல்லாம் போடுவோம். கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்ம அம்மனுக்கு வந்து ஒரு 100 பவுன்ல ஏதாச்சும் ஒரு நகை பண்ணி போட்டோம்னா நம்ம எல்லாரும் அம்மனை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கோம் இல்லையா? திருப்தியா இருக்கும். நம்ம கொடுத்துட்டா அந்த அம்மன் திருப்பி நம்மளுக்கு தருவாங்கிறது கிடையாது. இது உங்க எல்லாருக்கும் என்னடா கொண்டு வந்து விளக்கு பூஜையில உட்கார வச்சுட்டு ஏதோ 100 பவுன் 200 பவுன் பேசிட்டு இருக்காரு தவறா யாரும் நினைக்காதீங்க. இது கட்டாயம் கிடையாது. இது கட்டாயமே கிடையாது. அம்மன் செஞ்சா நான் செய்யறேங்கிற பிரதிபலனும் தேவையில்லை. சரியா? அதனால இது நம்ம அம்மன், நம்ம உரிமையோட வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நம்மளால முடிஞ்சா மட்டும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு 4 கிராம். யாருமே எனக்கு வந்து 10 கிராம் 10 பவுன் 100 பவுன்லாம் தேவையில்லை. ஒரு 100 பவுன்ல முதல்ல பண்ணுவோம். அதுக்கு வேணுங்கிறத அவருடைய வளர்ச்சி அடுத்தடுத்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா? ஒரு பார்க்குறோம், அன்னைக்கு பார்த்த கோயில் எப்படி இருக்கு, இன்னைக்கு நீங்க பார்க்குற கோயில் எப்படி இருக்கு இல்லையா? அன்னைக்கு எப்படி நம்ம விளக்கு பூஜை பண்ணோம், இன்னைக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுது. இந்த வளர்ச்சி எல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க இந்த கோயில் மேல வச்சிருக்க நம்பிக்கை மட்டும்தான். அதனால இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய பெருசா இந்த கோயிலை மாற்றி காமிக்கும். நாங்க 2 விதமா இருக்கோம். முதல்ல ஒரு 100 பவுன்ல அம்மனுக்கு நகையும் ஒரு தியான மண்டபம் கட்டலான்னு இருக்கோம். இதை பத்தி நம்ம அடுத்ததுல நம்ம முன்னிட்டு பேசுவோம். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு, அடுத்த விளக்கு பூஜை அன்னைக்கு 100 பவுன்ல அம்மனுக்கு வந்து நகை போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். யாருனாலெல்லாம் முடியுதோ அவங்க மட்டும் தனியா எங்க ஆபீஸ் ஒருத்தர் போட்டிருக்கோம். ஒரு பொண்ணு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த 4 கிராம் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும். ரொம்ப அதுக்கு மேல வசதி இருந்தவங்க முடியுங்கிறவங்க தாராளமாக கொடுக்கலாம். மினிமம் ஒரு 4 கிராம் கொடுத்தீங்கன்னா அடுத்த விளக்கு பூஜை அன்னைக்கு இன்னும் வந்து நம்ம நகை போட்டுட்டு அந்த அம்மா நம்மளுக்கு ஏதாச்சும் அருள் கிடையாது.
100% கிடையாது. எந்த கடவுளும் மனுஷங்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனா நம்மளுக்கு அதை வந்து இன்னும் வந்து அழகுபடுத்தி பார்க்கையில நம்மளுக்கு தான் அந்த சந்தோஷம் நிறையா இருக்கும். அந்த அம்மனை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறவங்க முடிஞ்சவங்க அந்த ஆபீஸ்ல கோயில் இருக்க ஆபீஸ்ல சொல்லி உங்க பேரையும் அதுக்கு தேவையானதையும் நீங்க காசா கொடுத்தா போதும். தங்க காசு எல்லாம் இல்லை பணமா கொடுத்துலாம் ஏதாச்சும் ஒரு 4 கிராமுக்குள்ளதை கொடுத்தீங்கன்னா உங்க பேரு உங்க மற்றதெல்லாம் உங்களுடைய இது என்னங்கிறத நம்ம எப்படி இதுல கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். ஆனா அடுத்த விளக்கு பூஜைக்கு முன்னாடி இது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சவங்க என்னோட சேர்ந்து அதை காணிக்கையில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அம்மனை இன்னும் வந்து மிக அழகாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசையா இருக்கு. என்னுடைய ஆசை மட்டும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் யாருக்கு ஆசை இருக்கோ கொடுக்குறீங்களோ இல்லை யாராவது கை தூங்க அந்த மாதிரி நான் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தோஷமா நம்ம அம்மனை இன்னும் நல்லா பார்ப்போம் அழகுபடுத்தி பார்ப்போம் அப்படிங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. நீங்க யாரும் காசு கொடுக்கணுங்கிறதே தேவையில்லை. அழகுபடுத்தி பார்க்கணுமா வேணாமா அது மட்டும் எனக்கு கையை தூக்குங்க. ரொம்ப நன்றி. 100க்கு 100 நீங்க தூங்கிருக்கீங்க. அதனால நம்மளுடைய அம்மனை அழகுபடுத்தி பார்க்கறதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முடிஞ்சதை செஞ்சு அடுத்த இதில் நம்ம அம்மனை அழகா இன்னும் சிறப்பா பார்ப்போம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆராதிக்கிறோமோ நம்மளுக்கு மனசு திருப்தியா இருக்கும். நம்ம மனசுக்காக மட்டும் இதை செய்வோம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. வாழ்த்து கண்டிப்பா கிடைக்குங்கிறத சொல்லி முதல்ல என்னுடைய நண்பர் வைரவன் செட்டியார் ஒரு கீழப்போங்குதான் சென்னையில இருக்கார். இவருக்கும் எனக்கும் வந்து ஒரு 40 வருஷம் பழக்கம். இந்த கோயிலுக்கு இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா என்னோட இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து அவரே ரியலைஸ் பண்ணிட்டாரு. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, எவ்வளவு முன்னேற்றங்கள் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தாலும் வளையனால அவருக்கு முன்னாடி நிற்பாரு. நீங்க எல்லாருமே இவர் தான் நிறைய பார்த்துருக்க முடியும். அதனால இந்த கோயிலுடைய பெருமையை சொல்றதுக்கு என் கண்ணு முன்னாடியே நம்ம முன்னாடியே இருக்காரு. அதனால இந்த கோயிலுக்கு நம்ம குலதெய்வம் கும்பிடுறவங்க மட்டும் கிடையாது. யாரு வந்தாலும் நம்ம கொங்கேஸ்வரனும் அம்மனும் வந்து வேண்டியதை கொடுக்கக்கூடிய மகா சக்திவான தெய்வம் அப்படிங்கிறத நம்பலாம். அதுக்கு ஒரு சான்று இவரே இருக்காரு. அதனால வந்து நிச்சயம் நம்ம கூடவே இருந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து வரலாம். அவ்வளவு என்ன சொன்னாலும் எனக்கு முன்னாடி வந்து கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. 4 நாளா இருக்காரா. அதனால வந்து எப்போதுமே ஓகே ரொம்ப சந்தோஷம். அதனால இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால கடவுளை கும்பிடுவோம், நம்ம அம்மனை கும்பிடுவோம், நம்ம ஈஸ்வரனை கும்பிடுவோம். கண்டிப்பா நம்மளுக்கு மகிழ்ச்சியை நிச்சயமா தருவாருன்னு சொல்லி முதல்ல இதுக்காக தந்தா இது எவ்வளவு வந்து 4 கிராம் நன்றி. அதனால இதை வந்து அடுத்த இது வந்து உடனே நடந்துடும். பேசின உடனே நடக்குதுன்னா கண்டிப்பா அடுத்த விளக்கு பூஜைங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே அது நடந்துரும்னு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சொன்ன மாதிரி இந்த உங்களுடைய வேண்டுகோள் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அம்மனுடைய சாட்சியா உங்களுக்கு எல்லாம் நான் உறுதிமொழி தரலாமா? நான் உறுதிமொழி தர முடியாது. அம்மன் தான் கொடுக்கணும். அதனால அம்மனுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நமோஸ்துதே யா தேவி सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता எல்லா பொருளும் கொடுத்துருக்குறாங்க. பூஜை ரொம்ப முக்கியம். அதனால பூஜையிலே கவனமாக இருக்கிறவங்க வேறு பக்கம் கவனத்தை செலுத்த வேண்டாம். சிவனே போற்றி
அரிசி கிலோ. நகைக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் தரன்னு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நிறைய செஞ்சிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி அந்த கோயில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணேன். நான் எவ்வளோ தூரம் அந்த கோயிலோட வந்து நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறத. ஆனால் இதில் வந்து விட்டுப்போன சமாச்சாரங்கள் வந்து அன்னைக்கு வெறும் ஒரு நம்மளுக்கு எப்படிப்பட்ட கோயிலை நம்ம பார்த்துருக்கோம்னு தெரியும். இன்னைக்கு அந்த கோயில் வந்து இவ்வளவு தூரம் சிறப்பா வந்து இந்த வட்டாரத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய கோவில், அழகான கோயில், அமைதியான கோயில், அருள் கிடைக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிற இடத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு 2-3 பேர். அதில் முதன்மை வந்து நம்மளுடைய தங்கப்பிள்ளை அவர்கள். எனக்கு தெரியும், அவர் வந்து நேரங்கள்லாம் பார்க்க மாட்டார். அவர் நைட்டு பூரா இங்கே தங்குவார். அவர் தான் வந்து முதல்ல வந்து என்னை தேடி வந்தார். இவ்வளவு தூரம் நடந்திருந்தாலும் சர்ப்ரைஸா ஒரு நாளைக்கு சென்னைக்கு என்னை வீடு பார்க்கறதுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் இங்கே இருந்து வந்து சென்னை இன்னும் வேற வேற ஊர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் போய் பார்த்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த கோயிலை இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு சிறப்பாக கொண்டு வந்ததுக்கு காரணம் வேற வகையா. இவர் நிறைய பேர் வந்து இங்க கொங்கேஸ்வரனாவே பார்ப்பாங்க. உள்ளதான் கொங்கேஸ்வரன் இருக்காங்க, வெளியே வந்து பார்க்கறவங்களும் இவர் ஒரு இன்னொரு கொங்கேஸ்வரனுடைய இன்னொரு அவதாரம், நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்குமே வந்து வந்து நிறைய அர்ப்பணிச்சிருக்கார். இவருடைய வழிகாட்டுதல்ல இந்த கோயில் இன்னும் மேற்கொண்டு வளரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இவர் மட்டும் அவர் முன்னாடி நிற்பாரு. அவர் வந்து செயல்படுத்துறதுல வந்து கொங்கேஸ்வரன் பேரே அவர் கொங்கேஸ்வரன் தான். நீங்களும் வாங்க கொங்கேஸ்வரன். இதை நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுல முழு மூச்சா வந்து இந்த கோயிலை உருவாக்குறதுல இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க. இவங்களை என்னைக்குமே சரி, இன்னும் ஒரு 100-200 வருஷம் போனாலும் இவங்க 2 பேருக்கு இந்த கோயிலுக்குள்ளே சின்ன இங்கே ஒரு சிலையை வச்சிருவோம். எதையுமே சாதாரணமா சாதிக்க முடியாது. அதுக்கு முன்னெடுத்து நடத்துறவங்க கண்டிப்பா வேணும். இதுல இவங்க 2 பேரும் வந்து அதுல மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க. அதனால இந்த கோயில் இன்னும் வளரும், மிகப்பெரிய இடத்துக்கு இந்த கோயில் வரும். அதனால அந்த இடத்துக்கு வந்து முதல்ல வந்து இவங்க 2 பேருடைய ஈடு இணைகளோட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மிக பெருசு. அது நிச்சயமா ரொம்ப பேருக்கு இப்ப தெரியாது. அன்னைக்கு வந்து வெயில மழையில இங்க யாருமே அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இவங்க 2 பேரும் இதுக்காக பாடுபட்டு இந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து நம்ம சந்தோஷமா திருப்தியா இருக்கிறதுக்கு இவங்க தான் அவருடைய ஃபவுண்டேஷன்னே சொல்லலாம். சாதாரண ஃபவுண்டேஷன் ஒரு நாள் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, மேலே இருக்கிற பில்டிங் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி ஐயா தங்கப்பிள்ளை அவர்களும் கொங்கேஸ்வரன் தான் நம்ம கோயிலுக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் மாதிரி இருக்காங்க. இவங்களுடைய வழிகாட்டுதல், இவங்களுடைய ஒத்துழைப்பும், இவங்களுடைய கடின உழைப்புமே நம்ம இந்த கோயிலில் உட்காந்து நம்ம இவ்வளவு சந்தோஷமா நம்ம இந்த சாமியில வழிபட்டு இருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்த்துட்டு இவங்க மட்டும் இல்லை, இந்த ஊர்ல இருக்க அமலம் பூசாரிங்க அவங்க எல்லாருமே இதுக்காக உழைச்சிருக்காங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பூசாரிகள் எல்லாம் பார்க்குறோம், ஜாலியா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் கோயிலை நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் அன்னைக்கு யாருமே நம்ம இல்லாத போது அந்த கோயிலை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது அவங்களுடைய வாரிசுகள், அவங்களுடைய பரம்பரை எல்லாருக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். கிராமத்தார் அழகுமணி, இந்த அம்பலத்தார் மட்டும் இல்லை, கிராமத்தார் எல்லாருமே சரி இந்த கோயில்ல தனியாக ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு முன்னறிவு கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நல்லது செய்ய போறோம் அப்படின்னா இமீடியட்டா வந்து அந்த கிராம சார்பாக நம்மளுக்கு முதல்ல அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இங்க ஒரு இளைஞர் அணி இருக்கு, மகளிர் அணி இருக்கு. அவங்க இமீடியட்டா நான் சொல்லலைனாலும் அவங்க செய்வாங்க. அப்புறமா வந்து எனக்கு சண்டை பண்ணுவாங்க. அதனால அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்க வந்து அளப்பரியாது. அதனால இது ஒரு கோயிலுக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல ஒரு நிறைய பேருடைய சப்போர்ட்ல தான் இந்த கோயில் இயங்கிட்டு இருக்கு. அது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த இதனால வந்து நிச்சயம் நம்மளுடைய மக்கள் எல்லாரும் பயன்படுவாங்க, மகிழ்ச்சி எல்லாருடைய லைஃப்லையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து நாங்க வந்து
பார்வதி பார்வதி கௌரி கௌரி மங்களம் மங்களம் பரமேஸ்வரி பரமேஸ்வரி மங்களம் மங்களம் லலிதா தேவி லலிதா தேவி மங்களம் மங்களம் நீலலோச்சனி நீலலோச்சனி. கையை மடக்கிண்டு 5 தடவை தலையில பிள்ளையார் நினைச்சு கொட்டிக்கணும் மந்திரம் சொல்லி. சுக்லாம்பரதரம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு விஷ்ணும் சசிவர்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பிரசன்னவதனம் யாயே யாஜேதே விக்னோப விக்னோப சாந்தயே சாந்ததே. மறுபடியும் கூப்பிடுங்க. மமோபாக்த மமோபாக்த சமஸ்த பூரண அனுக்கிரக அனுக்கிரக பிரசாத பிரசாத சித்தியர்த்தம் சித்தியர்த்தம் அத்ய அத்ய பூர்வோக்த பூர்வோக்த ஏவம் குண ஏவம் குண சகல சகல விசேஷேன விசேஷேன விசிஷ்டாய விசிஷ்டாய அஸ்யாம் அஸ்யாம் வர்த்தமானாய வர்த்தமானாய. பேர் சொல்லிக்கலாம். விளக்கு பூஜையில் இருக்கிறவா அவங்க பேரு நட்சத்திர ராசி சொல்லி பேர் சொல்லிக்கிங்க. சொல்லுங்க. மம மம சக சக குடும்பானாம் குடும்பானாம் க்ஷேமே க்ஷேமே ஆரோக்கியதா ஆரோக்கியதா சித்தியர்த்தம் சித்தியர்த்தம் அஸ்மின்னே அஸ்மின்னே ஐயாசரம் கிராமே கிராமே நிவசித சமனத்யர்த்தம் சகல சகல கார்யேஷு கார்யேஷு ஜெயத்வ ஜெயத்வ பிராப்த்யர்த்தம் பிராப்த்யர்த்தம் மம குடும்பே குடும்பே சகலதோஷ சகலதோஷ நிவாரணார்த்தம் நிவாரணார்த்தம் மமக்ரஹே மக்ரஹே தனலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வீரியலக்ஷ்மி வீரியலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி அட்ட அட்ட மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி தேவதா தேவதா பரிபூர்ண பூரண அனுகிரக அத்ய அத்ய கரிஷ்யே கரிஷ்யே தத்சமயே தத்சமயே மகாகணபதி மகாகணபதி பூஜா பூஜா பிரார்த்தனா பிரார்த்தனா கரிஷ்யே கரிஷ்யே. மஞ்சள் அரிசி விளக்குடைய பாத்திரம் வச்சுருங்க. டம்ளர் பஞ்சபாத்திரம் தண்ணீர் வச்சுருந்தா முன்னாடி எடுத்துருக்கீங்க. அதில் 2 மஞ்சள் அரிசி போட்டுங்க, ஒரு உதிரிப்பு போட்டுங்க. சாப்பிட்ற கையினால அந்த தண்ணீர் பாத்திரத்தை முடிக்குங்க. டம்ளர் பஞ்சபாத்திரம் அது தண்ணீர் எடுத்துக்கணும். 2 மஞ்சள் அரிசி 2 உதிரிப்பு சாப்பிட்ற கையினால முடிக்கணும். முடியலாச்சா? மந்திரம் சொல்லுங்க. ஓம் கங்கேய யமுனை தீவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிம் குரு. தீர்த்தம்னு பேரு. தீர்த்தத்தை எடுத்து பூஜைக்கு வச்சுருக்க பொருட்கள் மேலே தெரியுங்க. உங்க மேல லேசா தெரிச்சுங்க. பூஜத்ரவ்யாம் ஆத்மானம் திரவிய வஸ்திரேன சம்பிரோக்ஷ. லேசா தெரிஞ்சாங்க. பிள்ளையார் மேல லேசா தெரியுங்க. கையில மஞ்சள் அரிசி மறுபடியும் கையில் எடுத்துங்க, கும்பிடுங்க. பிள்ளையார் பூஜை. பிள்ளையார் மஞ்சள்ல பிடிச்சி விளக்குடைய பாத்திரம் பிள்ளையார் உங்களை பார்க்குற மாதிரி வச்சுங்க. நீங்க செய்யற பூஜையை பிள்ளையார் கவனிக்கிற சாட்சி பூஜைன்னு பேர். பிள்ளையார சாட்சியா வச்சு பண்ற. வீட்டில் பலகாரம் பண்ணும்போது பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். நெல் அடங்குறதும் சாணியில பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். என்ன சாட்சி? சுவாமியை தெய்வத்தை சாட்சியா வச்சு நம்ம எல்லாம் வாழ்ந்துருக்கிறோம். அதனால பிள்ளையார் சாட்சியா வச்சு நீங்க பூஜை பண்றீங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல விளக்கு பூஜை பண்ணணும். தனம் தரும் கல்வி தரும் சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப சொல்ல சொன்னேன். இந்த அம்மா வேணாம். பபித்தஜம்பு பரசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் மகாகணபதிம் ஜாயாமி. மஞ்சள் அரிசிய மஞ்சள் பிள்ளையார் மேல சாத்துங்க. பிள்ளையார் தொட்டு கும்பிடுங்க. மகாகணபதியே நமஹ ஆவாஹயாமி. இந்த தீர்த்தம் பூனால 5 சொட்டு எடுத்து பிள்ளையார் மேல விடுங்க. ஆர்த்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆஜமனியம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஆஜமனியம் சமர்ப்பயாமி. கையில ஒரு பூ எடுத்துங்க. சொல்லுங்க. ஓம் 5 கரத்தனை ஆணி முகத்தனை இன்றின் இடம் பிறை
ஞான கொழுந்திரி புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்ரம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. இப்படி எடுத்து விளக்கேற்றணும். இதைய நல்லா எண்ணெயில் வச்சு திருத்தி விட்டுக்குங்க. ஒவ்வொரு முகமா ஏற்றணும். மந்திரம் சொல்லி ஏற்றணும். வேற எதுவும் பேசக்கூடாது. இப்படி கையில் எடுத்துங்க. மந்திரம் சொல்லிட்டே விளக்கேற்றவான். ஓம் நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே குலபூஜிதே சங்கச்சக்ர யதாஹஸ்தே महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्ट भयङ्करी सर्वदुःख हरे देवी महालक्ष्मी नमोस्तुते मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्ते नैवे देवी आदिशक्ति महेश्वरी योगज्ञे योगशम्भूते महालक्ष्मी नमोस्तुते स्थूलसूक्ष्म परब्रह्म स्वरूपिणी परमेश्वरी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारे कुம்பிடுங்க. महालक्ष्मी आवाहन நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கொஞ்ச நேரம் சிரமமா இருக்கும். அதனுடைய பலன் அதிகம். கொஞ்சம் நல்லா நினைச்சுப்பாங்க. கையில் வச்சுங்க. சொல்லுங்க. ஓம் வந்தே பத்மகரா பிரசன்ன மதனா சௌபாகியதா பாக்யதா அபயப்ரதா ஹரிணி அனாவிதி பூஷிதா निधिभिः युक्ता सदा शक्तिभिः अस्मिन्ने दीपस्तम्भे दीपज्योति महालक्ष्मी अंबिकां ध्यायामि. அஞ்சலரிசி அச்சதை இளந்தவர்களுடைய பாதத்துக்கு சமர்ப்பணம். மறுபடியும் கும்பிடுங்க. ஓம் தீபஜோதி மகாலட்சுமி நமோ நமஹ ஆவாஹயாமி. 5 சொட்டு தீர்த்தம் எடுத்து விளக்குடைய பாதத்துல ஒவ்வொருத்தரையும் மந்திரம். பாத்தியம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆஜமனீயம் சமர்ப்பயாமி ஞானம் சமர்ப்பயாமி ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. போதில் வேலைனாலும் குங்குமம் தொட்டு விளக்குடைய பாதத்துல வைங்க. समस्त उपचार पूजा समर्पयामि. குங்குமம் தந்திருப்பாங்க. குங்குமத்தை பாக்கெட்டில் எடுத்து கையில் வச்சுங்க. ஐயா நாமாவளி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாமாவளியும் சொல்லும் போது நாமாவளியை சொல்லி குங்குமத்தை எடுத்து விளக்குடைய பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. திருப்பி அந்த குங்குமத்தை நீங்கள் சேகரிக்கிற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்குடைய பாதத்தில் குங்குமத்தினால அர்ச்சனை. சத்தமா சொல்லுவோம். 1000 பேர் உட்கார்ந்துருந்தா 5 பேர் சொல்றது கூட கேட்கணும். நம்ம நல்லா இருக்கணும் தான் நம்ம பூஜை பண்ணுறோம் அம்பாளுக்கு. அதனால அண்ணா சத்தமா சொல்லுவோம்.
ஓம் பிரகிருத்யை நமः ஓம் பிரகிருத்யை நமः ஓம் வித்யாயை நமः ஓம் சர்வபூத हितप्रदायै नमः ओम श्रद्धायै नमः ओम विभूत्यै नमः ओम सुरभ्यै नमः ओम प्राज्ञात्मिकायै नमः ओम वाचे नमः ओम पद्मालयाय नमः ओम भद्राय नमः ओम सुचय ओम हिरण्मय्यै नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टायै नमः ओम विभावर्यै नमः ओम कान्तायै नमः ओम कामाक्षी नमः ओम क्रोधसंभवाय नमः ओम अनुग्रह प्रदाय नमः ओम बुद्धये नमः ओम अनगाय नमः ओम हरिवल्लभाय नमः ओम अमृताय नमः ओम लोकशोक विनाशिन्यै नमः ओम धर्मनिलयाय नमः ओम करुणाय नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियाय नमः ओम पद्माक्षाय नमः ओम पद्मसुंदर्यै नमः ओम पद्मनाभ प्रियायै नमः ओम रमायै नमः ओम पद्ममाला धरायै नमः ओम देव्यै नमः ओम पद्मकन्यकै नमः ओम नीलकण्ठाय नमः ओम विशालाभ मोक्षै नमः ओम प्रभायै नमः ओम चन्द्रवदनाय नमः ओम चन्द्राय नमः ओम चन्द्रसुमोदन्यै नमः रूपाय नमः ओम साक्षात् जनन्यै नमः ओम पुष्ट्यै नमः ओम शिवायै नमः ओम शिवकर्यै नमः ओम सत्यायै नमः ओम विमलायै नमः ओम विश्वजनन्यै नमः ओम दारिद्र्यनाशिन्यै नमः ओम प्रीति पुष्करण्यै नमः वरदरायै नमः ओम श्रियै नमः ओम भास्कर्यै नमः ओम बिल्वनिलयाय नमः सुन्दराय नमः ओम हरिण्यै नमः ओम हेमलाय नमः ओम दारिद्र्य ध्वंसिन्यै नमः ओम देव्यै नमः ओम सर्वोपत्र कारिण्यै नमः ओम नवदुर्गायै नमः ओम ओम त्रिकालज्ञान संपन्नायै नमः ओम भुवनेश्वर्यै नमः ओम
ஐம் ஸ்ரீ ஓம் ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி. ஓம் ஜோதியே போற்றி, சுடரே போற்றி. ஓம் இருகெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி. ஓம் சொல்லக விளக்கா ஜோதி போற்றி. ஓம் வளர்கான் பல்லக விளக்கே போற்றி. ஓம் நல்லக நம சிவாய விளக்கே போற்றி. ஓம் குலப்பிடாமணி மலர் விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்தகடி விளக்கே போற்றி. ஓம் தாழ்நோய் போற்றி. ஓம் ஓரகத்துறை ஒளியே போற்றி. ஓம் ஓங்காரத்துள்ளொளி விளக்கே போற்றி. ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி. ஓம் ஓம் செல்வாய செல்வம் செல்வாய் போற்றி. ஓம் பூங்குழல் விளக்கே போற்றி போற்றி. ஓம் உலகம் போற்றி போற்றி. விளக்கே போற்றி. கிரியே புதுமையே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே ஆந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து வந்து திரி போற்றி. உடம்போல் எண்ணி விட்டு ஓரமுடன் ஏற்றி வைக்க ஏற்றினே திருவிளக்கே எங்கள் முடிவிலங்க வைத்தே திருவிளக்கே மாளிகையில் சார்ந்திருங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா அம்மா பிச்சைகள் நலங்களும் தாருமம்மா வெற்றி விளையா ஏழு வடிவம் கண்டேன். ரத்தின கிரீடம் கண்டேன். வைடூரிய வேணி ஆடைமலர் சூடக் கண்டேன். பின்னல் அழகு கண்டேன். சதை போல் நெற்றி கண்டேன். சார்புடன் நெற்றி கண்டேன். தாயார் வடிவங்கள் ஆறில் பறக்கவில்லை. ஆடை அசையக் கண்டேன். கைவளைகள் கலகலன்னேன். கலையாய் மின்னக் கண்டேன். நல்ல ஒட்டியானும் தகதகன ஒலிக்கக் கண்டேன். ஆளில் சிலம்பு கண்டேன். ஆளாய் பீடி கண்டேன். மங்கள நாயகியை மனங்குளிரக் கண்டு கொண்டேன். அன்னை அருள்துறையே அருகிலிருந்து காரணம்மா நேர காரணம் மந்திரங்கள் ஓம் யதாந்தம் குலம் தூபம் சுகந்தம் சுமனோகரம் ஆர்கேயம் சர்வதேவானாம் ரூபோயம் பிரதிவிஷ்யதாம். தீர்த்தத்தை எடுத்து சக்கரத்துக்கு தேங்காய் வாழைப்பழம் வெட்டுற மாதிரி நிகழ்ச்சி பண்ணணும்.
தீர்த்தத்தை எடுத்துக்கணும். நல்லா கவனமாக இருக்கு. சக்கரை பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் மட்டும் சுற்றி விளக்குடைய பாதத்தை தீர்த்துக்கோங்க. மந்திரம் சொல்லுங்க. நல்லா கவனமாக கிடையாது. தேங்காய் சக்கரை பொங்கல் தீர்த்து சொல்லுங்க. விளக்கை யாரும் சுத்த சொல்றாங்க. நான் தேங்காய் சக்கரை பொங்கல் வாழைப்பழத்தை சுத்தணும். விளக்க சுத்தாதீங்க. தீர்த்தத்தை எடுங்க. மந்திரம் சொல்லுங்க. ஓ அமதே அமதானே அமதோத்வமே அமதேஸ்வரி அமிர்த வரிசரி அமிர்த வரிசதாயி அமிர்தம் பிராசய பிராசயா. கையில் வந்து தொடச்சிட்டு கல்புரத்தை ஏற்றுங்க. மணி இங்கே அடிக்கிறாங்க. இந்த மணியை கீழே வச்சுருங்க. ரெண்டு கையில் கல்புரத்தை ரெண்டு கையில் வச்சுக்கோங்க. நல்லா மந்திரம் சொல்லுங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கல்பூர் தொட்டு கண்ணில் வச்சுட்டு நடபாதையில் வச்சுருங்க. நடபாதையில் உங்களுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டாம். நடபாதையில் வைங்க. யாருன்னு பாருப்பா. பூசாரி கொஞ்சம் ஊறி போடு. பூசாரியா சத்தமா சொல்லுங்க. லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜேஸ்வரி காசிபூத சமஸ்த தேவ. பூசாரி 4 பக்கம் போங்க. வனிதா சரியா இருக்கும். லோகைக பூசாரி நிற்கிறவங்க எல்லாம் 4 பக்கம் போங்க. ஸ்ரீமன்மந்த கடாபிஷாக்கிய குடும்பினி நரசிஜா வந்தே முகுந்த பிரியா. அன்பர் என்பவர்க்கே கணந்தரம் குழலால் அபிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு மாறாத நட்பும் கவராத சந்தானம் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொட்டரது கூட்டு கண்டாய் அலையாழி மதித்துயிலும் நாயனது தங்கையே முர்ஜோர்மான் அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கையில் எடுத்துங்க. அவளுக்கு என்னென்ன அபிஷ்டம் என்னென்ன இஷ்டம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு 7 காளியம்மன் முங்கேஸ்வரன் கூட விநாயகர் பரிவர்த்தனை செய்யுங்கள். எல்லா சாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்குடைய பாதத்தில் 30 சாத்துவோம். இமய கிரிராஜ தனையை மாந்தே நினை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துடிக்கும் உத்தமருக்கு இறங்கி விலகும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தான் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லுகச்சின் நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிட குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனா. தரிசனம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் கிடைக்கலாம். தீவிரதன காசை எடுத்து வைங்க, எடுத்து போடுங்க.
यत्सुचि प्रयतो भूत्वा पद्मानने पद्मऊरो पद्माक्षी पद्मसम्भवे सौख्यं महालक्ष्मी नित्यवादते नमः। ओम महालक्ष्मी नित्यवादते नमः। ओम महालक्ष्मी नित्यवादते नमः। ओम महालक्ष्मी नित्यवादते नमः। எல்லாருக்கும் தீபாராதனை தரிசனம் பண்ணணும். எல்லாரும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கணும். மங்களே சிவே சதாததாதகே சரண்யே திரும்பகே தோய் நாராயண நமோஸ்துதே. எல்லாரும் சொல்லுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஆதிபரா சக்தி, ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஏழுமுககாளி அம்பிகாதி மகாதிவ்ய மங்கள கற்பூர ஜோதி. சக்தி சூலம் சூலம் நம் உலகாடும் சூலம் சூலம் ஓங்கார சூலம் சூலம் நம் உயிர் காக்கும் சூலம் சூலம் மகமாயை சூலம் சூலம் மனுநீதி காக்கும் சூலம் ஓ